இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 7 இறக்கை குருவியும் தெனாலிராமனும் அப்படிங்கிற ஒரு கதை பகுதியை நம்ம பார்க்க போறோம். மாணவர்களே, தெனாலிராமன் அவர் அறிவில மிக சிறந்தவர், அது உங்க எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று. அவர் எப்படி சிறந்தவர் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன சந்தேகம் இருக்கும். அப்ப என்னது, நாம அவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? நீங்க எல்லாமே அவரை எல்லாம் அறிவாளின்னு சொல்றீங்க இல்லையா? சோ நான் அவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கட்டுமா? அப்ப உங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா தெனாலிராமனை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு நினைப்பீங்களா இல்லையா? எஸ், நினைப்பீங்க. அதே தான் இன்னொருத்தரும் பண்ணியிருக்கிறாரு. அவர் எப்படி டெஸ்ட் பண்ண நினைச்சாரு, தெனாலிராமன் அதுக்கு எப்படி பதில் சொன்னாரு அப்படிங்கறத முழுவதுமாக நம்ம பார்க்க போறோம். விஜயநகரத்தினுடைய மன்னர் தான் யாரு? விஜயவர்தனர் கிடையாது. விஜயவர்தனர் யாரு? விஜயவர்தனர் அதாவது கிருஷ்ணதேவராயர் இருக்கார் இல்லையா? கிருஷ்ணதேவராயரினுடைய ஃப்ரெண்டு தான் விஜயவர்தனர். விஜயநகரம் ஊரினுடைய பெயர், அந்த நாட்டினுடைய பெயர். அப்ப கிருஷ்ணதேவராயர் மன்னர் என்ன பண்றாரு அப்படின்னா, பெரிய ஒரு விழா ஒண்ணு நடக்குது. அப்ப விழாத்துக்கு பக்கத்து நாட்டு அரசர்கள் எல்லாத்தையுமே கூப்பிடுறாங்க. எல்லாருமே அதுல பங்கு பெறுகிறார்கள். அந்த பக்கத்து நாட்டு அரசர்கள் எல்லாமே அந்த விழால பங்கு பெறுகிறார்கள். பிறகு எல்லோரும் அந்த விழாவை முடிச்சுட்டு எல்லாமே அவங்க வீட்டுக்கு போறாங்க, அவங்களுடைய நாட்டுக்கு போறாங்க. அன்னைக்கு விஜயவர்தனர் கிருஷ்ணதேவராயனுடைய நண்பர் மட்டுமே அங்கே தங்கி இருக்கிறார். அப்போது தன்னுடைய நண்பரிடத்திலே என்ன கேட்கிறார் அப்படின்னா, கிருஷ்ணதேவராயர் கிட்ட விஜயவர்தனர் கேட்கிறாரு, உங்க ஊர்லயே ரொம்ப புத்திசாலியான ஒருத்தர் உங்க நாட்டிலேயே இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டோம், தெனாலிராமன் அப்படின்னு, அது ஏதோ உண்மையா அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ உடனே கிருஷ்ணதேவராயர் என்ன சொல்றாரு, என்னப்பா எப்படி கேட்டுட்ட, அது உண்மைதான்ப்பா, அது உண்மைதான்ப்பா அப்படின்னு சொல்றாரு. நான் அவரை சோதிச்சு பார்க்கலாமா, நான் அவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. யாரு? அந்த விஜயவர்தனர். அதற்கு அவர் அதுல என்ன, நீங்க பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் என்ன பண்றாங்க, அரசவையில 2 நாட்டு அரசர்களும் பல அமைச்சர்களும் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படியே தெனாலிராமா இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இவர் வணக்கம் சொல்றாரு. 2 மன்னர்களும் இருக்கிறாரு, விஜயவர்தனனும் கிருஷ்ணதேவராயரும், 2 பேருக்குமே வணக்கம் சொல்றாரு. வணக்கம் சொல்ல உடனேயே இவர் ஒண்ணு கேட்கிறாரு, அதாவது நான் ஒண்ணு கேட்கிறேன், உன்னால் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. யாரு? அதாவது விஜயவர்தனர், கிருஷ்ணதேவராயனுடைய நண்பர். ஒண்ணு கேட்கிறேன், கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க அரசே அப்படின்னு சொல்றாங்க. பிறகு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு அற்புத குருவியை கேட்கிறாங்க. அந்த அற்புத குருவியானது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதாவது 7 இறக்கை கொண்டு இருக்கணும். சரியா? 7 இறக்கை கொண்டு இருக்கணும். அதுலயே வெவ்வேறு நிறங்களாக மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன நிறம் அப்படின்னா, எனக்கு காலையில் மஞ்சள் நிறத்திலும், நடுப்பகலில் சிவப்பு நிறத்திலும், இரவில் 7 வர்ணங்களில் உருமாறும் அற்புத குருவி எனக்கு வேண்டும். அது சில சமயம் 3 கால்களாலும் சில சமயம் 4 கால்களாலும் அது நடக்கணும். அது 7 இறக்கையை கொண்டு வானில் பறக்கணும். இது போல எனக்கு ஒரு குருவி வேணும் அப்படின்னு கேட்கிறார். உடனே தெனாலிராமனுக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு. என்னது, இது போன்ற குருவி எங்க இருக்கிறது? 3 கால்களால நடக்கணும்னு சொல்றாங்க, 4 கால்களால நடக்கணும்னு சொல்றாங்க, பிறகு 7 இறக்கை இருக்கணும்னு சொல்றாங்க, பல வர்ணங்களில் உருமாறும் குருவி ஒன்று வேணும்னு சொல்றாங்க. இப்படி அதாவது உருமாறுகின்ற பல அற்புதமான இப்படியான ஒரு குருவியை கேட்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா ஒரு நிமிஷம் என்ன பண்றாரு அப்படின்னா, மெதுவா அப்படியே சிரிக்கிறார். அப்படியே சிரிச்சுட்டு சரி மன்னா அப்படின்னு வந்துடுறாரு. சரியா? இப்போ இது போன்ற குருவியே இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அவர் கிருஷ்ணதேவராயர் அதாவது இவர் பெரிய புத்திசாலின்னு சொல்லிட்டாரு இல்லையா? இப்போ அது போல ஒரு குருவியே இல்லை அப்படின்னு ஒரு எளிமையா ஒரு பதில் சொல்லிட்டு போனா அவருக்கு பெருசா ஒன்றும் மரியாதை இருக்காது. சோ என்ன பண்றாரு அப்படின்னா, மறுநாள் அதே போல அரசவை கூடுகிறது. அதாவது தெனாலிராமன் தன்னுடைய கைகளையும் கால்களையும் அதாவது எல்லா இடத்துலயுமே அடிபட்டிருக்கு, மண்ணுல பிறண்டுன மாதிரி இருக்கு, வருகிறார். நேரம் என்ன பண்றாரு அப்படின்னா, அதாவது உடனே கிருஷ்ணதேவர் பார்த்துட்டு
அதாவது தெனாலிராமா, என்ன கோலம் இது, என்ன ஆயிடுச்சு உனக்கு அப்படின்னு கேட்கிறார். அப்போது அவர் சொல்லுகிறார், யாரு? தெனாலிராமன் சொல்லுகிறார், அதாவது அரசே, நீங்க சொன்னது போல ஒரு குருவியை நான் பார்த்தேன். அதை பார்த்த உடனே அந்த கூண்டுல அடைச்சுக்கிட்டேன். அதை அடைச்ச உடனே அதனுடைய 7 ரெக்கைய பிரிச்சு அந்த கூண்டில் இருந்து தப்பிச்சு ஓடிடுச்சு. அப்படி ஓடும் பொழுது நான் அதை துரத்தும் போதுதான் விழுந்து அடிப்பட்டு கையை இதெல்லாம் கிழிச்சிருச்சு, ரத்தம் வருது. அப்படி அது போகும் பொழுது திடீர்னு ஒரு இடத்துல நின்றுட்டு என்கிட்ட ஒண்ணு சொன்னுச்சு, அதாவது தெனாலிராமா, நடுப்பகலாகவும் இருக்கக்கூடாது, காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, இரவு பொழுதாகவும் இருக்கக்கூடாது, குளிர் நேரமாகவும் இருக்கக்கூடாது, வெயில் காலமாகவும் இருக்கக்கூடாது. சரியா? குளிர் நேரம், வெயில் காலம் இந்த பாடத்துல கொடுக்கல, நான் சொல்றேன். காலை பொழுது, மாலை பொழுது, மதிய பொழுது, இரவு, வெளிச்சம், இப்படி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பொழுதுல நானே உங்க அரசவைக்கு வரேன்னு அரசர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னா மன்னா சொல்லுச்சு அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்களுக்கு ஆச்சரியம், இப்படிப்பட்ட ஒரு பொழுது இருக்கா அப்படின்ட்டு அரசர்கள் என்ன பண்றாங்க, அப்படியே ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டு பிறகு 2 பேருமே கை 2 கைகளையும் தட்டி தெனாலிராமனுடைய அறிவு கூர்மையை அவங்க பாராட்டினாங்க. புரியுதா? அது போன்ற ஒரு குருவியே கிடையாது. ஆனா அவர் எப்படி சொல்லும் விதத்துல சரியாக சொன்னார். தெனாலிராமனுடைய அதாவது அவருடைய அறிவு கூர்மையை எண்ணி பக்கத்து நாட்டு மன்னர் கிருஷ்ணதேவராயரும் பரிசுகளை அவருக்கு வழங்கி பாராட்டினார். சரி மாணவர்களே, அடுத்த வகுப்புல நம்ம சந்திக்கலாம். நன்றி.